மாவட்டம் விஷமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்தா வெண்ணிலா தம்பதியினர். இவர்களுக்கு பரத் என்ற மாற்றுத்திறனாளி மகன் உள்ளார். இந்நிலையில் இவரை திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்காக திருவண்ணாமலை செல்லும் தனியார் பேருந்தில் ஏற்றி உட்கார வைத்துள்ளார். அப்போது தனியார் பேருந்தின் நடத்துனர் பரத்தை கீழே இறக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பரத்தின் தாயார் வெண்ணிலா மற்றொரு பேருந்தில் வந்து விசமங்கலம் பகுதியில் சாலையில் கல்லை வைத்து கையில் பெட்ரோல் கேனுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் அனைவரும் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட வரளி, வளையப்பட்டி, லத்துவாடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர். விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள், விவசாய முன்னேற்றக் கழகத்தினர், கிராம மக்கள், சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிப்காட்க்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய முன்னேற்றக் கழகம், சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் அடுத்த வளையப்பட்டியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் கருகூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 14ஆம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. விழாவில் பர்கூர், காளிகோவில், வேப்பனப்பள்ளி, குருநாயனப்பள்ளி, வரட்டனப்பள்ளி, தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து 300 கன்றுகள் பங்கேற்றன. அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டுவரப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த விழாவினை இளைஞர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செயல்படும் குறிஞ்சி கால்பந்து ஆட்டக்குழு சார்பில் மாநில அளவிலான 5 கால்பந்து போட்டிகளை விருதுநகர் அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, ராஜபாளையம் வடக்கு நகர செயலாளர் துரை முருகேசன் ஆகியோர் வீரர்களை அறிமுகம் செய்து போட்டியினை தொடங்கி வைத்தார். போட்டிகளில் தென்காசி, நெல்லை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 32 அணிகளை சேர்ந்த 256 பேர் கலந்து கொண்டனர். போட்டியின் இறுதியில் ராஜபாளையத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி அணியினர் முதலிடத்தையும், சாத்தூர் ஃபுட்பால் கிளப் அணியினர் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். வெற்றி பெற்ற முதல் 4 அணியினருக்கு நிரந்தர கோப்பையுடன் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்த சமய குரவர்கள் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகிய இருவரும் தேவார பதிகம் பாடியதால் கதவு மீண்டும் திறந்ததாக ஐதீகம். இதில் அப்பர் கதவை திறக்கவும், சம்பந்தர் கதவை மீண்டும் திருக்காப்பு செய்யவும் பாடியதாக ஐதீகம். இதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசிமக பெருவிழாவின் போது தமிழ் தேவார பதிகம் பாடி திருக்கதவு திறக்கும் விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயில் கதவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து ஓதுவார் மூர்த்திகள் தேவாரம் பாடி கோயில் திருக்கதவு திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அப்பர் சம்பந்தர் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் சாலையில் உள்ள வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு ஷோட்டோகன் கராத்தே அகாடமி சார்பில் 15வது மாநில அளவிலான மார்ஷியல் ஆர்ட்
ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை பள்ளியின் தலைவர் மாணிக்கம், சுந்தரராஜன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு ஷோட்டோகன் கராத்தே அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி சிறப்பித்தனர். மாணவர்கள் தனி திறமையை வெளிப்படுத்தும் விதமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கரவாகேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து ஆகம விதிப்படி யாகம் வளர்த்து மங்கள வாத்தியம், வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ வேதநாயகி அம்பாளுக்கும் ஸ்ரீ சக்கரவாகேஸ்வரர் சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட 29வது வார்டு பகுதியான சடாயி திரு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JS ஈஸ்வரப்பன், ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் ஆகியோர் பூமி பூஜையில் பங்கேற்று அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது நகரமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா எலந்தகுடியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கேள்விக்குறியாக்கப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் சமுதாய பாதுகாப்பு பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் அப்துல் ஹமீத் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர்கள் முகமது பைசல், அன்சாரி மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பேசினர். கூட்டத்தின் முடிவில் பேசிய மாநில செயலாளர் அன்சாரி கூறுகையில், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். கூட்டத்தில் பள்ளிவாசல் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்து கொண்டிருக்கும் அமைதி பேரணிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலக பாரம்பரிய சிலம்பாட்டம் கூட்டமைப்பு, பாரம்பரிய சிலம்பாட்டம் சங்கம் மற்றும் முதல் ஆயுதம் சிலம்பாட்ட பள்ளி இணைந்து நடத்தும் 2வது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி சென்னை புனித தோமையார் மலை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதனை அர்ஜுனா விருது பெற்ற தேவராஜன், வெங்கடேசன், பாஸ்கரன் மற்றும் தலைமை பயிற்றுவிப்பாளர், தொழில்நுட்ப இயக்குநர் ஆசான் கண்ணன் ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றனர். இதில் சிலம்பம், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வால் கம்பு போன்ற 10 விதமான தனித்திறமை உள்ள போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் தொழில்நுட்ப இயக்குநர் ஆசா கண்ணன் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.